ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பாம்பே சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாம்பே சட்னிக்கு இன்னொரு பேர் என்னென்னா கடலை மாவு சட்னி, இல்லைனா பேசன் சட்னின்னு சொல்லுவாங்க. இது டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதை எப்படி செய்கிறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். அது எடுத்துட்டு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் 1 இல்லைனா 2 சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணிக்கோங்க. பூண்டு 2 பல் பூண்டு சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 2லேருந்து 3 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வரமிளகாய் 2லேருந்து 3 ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி 2 சின்ன சின்னதாக நறுக்கி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கின பின்னாடி அரை டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்க கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி 1 கப் திரும்ப ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க. கொதிக்க விட்டு லாஸ்ட்டாக கரம் மசாலா அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் ஹீட்டில் வைக்காதீங்க. கடலை மாவு ஒரு மாதிரி கெட்டி ஆயிரும். இப்போ இறக்கிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ஈஸியான பாம்பே சட்னி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த பாம்பே சட்னியை நீங்கள் பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை எது கூடனாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.